அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் கொஷின் நம்பர் 71லேருந்து 80 வரைக்கும் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த டேர்ம் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்? இந்த டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட் எது சரியாக விளக்குதுன்றாங்க. டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் என்ன? மக்களால் ஈற்றப்படும் ஒரு அரசாங்கம், இதுதான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஸோ இது எது டிஃபைன் பண்ணுதுன்றாங்க. த கவர்மெண்ட் ஃபார்ம்டு த்ரூ த டைரக்ட் எலெக்ஷன். ஒரு டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஒரு கவர்மெண்ட் ஆனது தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டோ, அது ஒரு மக்களாட்சி அரசாங்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் அது ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கரெக்டாக? இப்போ ஹிட்லர் எடுத்துக்கங்க. ஹிட்லர் அப்படிங்கிறவர் ஒரு ஆட்டோகிராட்டு தான், ஒரு சர்வாதிகாரி தான். பட் ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கிறதா தான் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் பாருங்கள், 1920க்கு பிறகு அப்போ அந்த வேர்ல்டு வாரில் ஜெர்மனி நிறைய கஷ்டங்களை கஷ்டம் அனுபவிக்குது, நிறைய பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. அப்போது மக்களெல்லாம் சேர்ந்து தான் ஹிட்லரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவர் நிறைய புரட்சி பண்ணி நான் அதெல்லாம் செய்வேன்னு சொன்னதுனால அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அது ஒரு மக்களாட்சி நாடாக இருந்ததா? கிடையாது இல்லையா? ஸோ ஒரு டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுவதனால ஒரு அரசாங்கமானது ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்து, த கவர்மெண்ட் வேர் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஹெட் ஆஃப் ஸ்டேட், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆனது டைரக்ட் எலெக்ஷன் ஃபார்ம் ஆகுறது. அதே போல் ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட்னா யாரை சொல்லலாம்? ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு யாரை சொல்லுவாங்க? பிரசிடென்ட் சொல்லலாம். ஸோ பிரசிடென்ட் ஆனவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் கவர்மெண்ட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ யூகே எடுத்துங்க, இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய கிங் ஜார்ஜ் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. அது ஹெரிடிட்டியாக வரக்கூடியது, ஸோ வம்சாவளியாக வரக்கூடியது. பட் ஆனால் அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆனவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலைனாலும் அங்கே கவர்மெண்ட் ஆனது, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஆனது இங்கிலாந்தில் இருக்குது. ஆனால் இதே சைனாவில் பார்க்கும்போது, சைனாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருந்தாலும், ஹெட் ஆஃப் ஸ்டேட்டாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக வந்திருக்கு. அது ஈவன் தோ இட்ஸ் அ ரிப்பப்ளிக் கண்ட்ரி, பட் ஆனால் அங்கே டெமோக்ராட்டிக் இருக்குதானா? கிடையாது. நம்ம பார்க்குறோம் ஜின்பிங்காக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே அது டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்தது மூணாவது ஸ்டேட்மெண்ட், த கவர்மெண்ட் விச் எக்ஸ்பிளைன்ஸ் இட்ஸ் ஆக்ஷன் அண்ட் டிஃபன் இட் டெசிஷன் டு த பீப்புள். ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்? தான் எடுக்கக்கூடிய செயல்களுக்கும் அது எடுக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் மக்கள்கிட்ட பதில் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கணுன்றாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிறதா சரியானது. ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் ஒரு அடி பார்த்துருவோம். த கவர்மெண்ட் கவர்னிங் த சிட்டிசன் த்ரூ த ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பின் மூலமாக மக்களை வழிநடத்துறது தான், கவர்ன் பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ன்றாங்க. அப்படி கிடையாது. எழுதப்பட்ட சட்டமாக இருந்தாலும் அது இப்போ அது அகைன் நம்ம இங்கிலாந்தே சொல்லலாம். இங்கிலாந்தில் ஒரு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான், அங்கே எழுதப்படாத ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கே ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ இதுவும் சரி கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக கேட்குறாங்க. நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சூஸ் த பெஸ்ட் மேலே சொல்லிடுறாங்க பாரு, ஃபாலோயிங் த பெஸ்ட் டிஃபைன்ஸ் அப்படின்னாலே ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 72, which of the following statement is correct regarding the objective resolution? So objective resolution யார் சொல்லியிருப்பாங்க? 1946ல நேரு அவர்கள் சொல்லியிருப்பாரு, டிசம்பர் 13ல. ஸோ இதில் கீழக்கூடியதில் எதில் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் ப்ரொவைடட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோஷியல் செக்குலர் இண்டிபெண்டன்ட் சாவரன் அண்ட் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் என்னென்னலாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே தெரியும், இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல இருக்காது. 1976ல் அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இந்த 3 வார்த்தைகளை ஆட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும், சமூக சமய சார்பற்ற பொருளை ஒற்று, இந்த சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற அந்த 3 வார்த்தையை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இட் ப்ரொவைடட் டு மேக் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ப்ரொமோட் வேர்ல்டு பீஸ். அதாவது உலக ஒற்றுமையை அதை ப்ரொமோட் பண்ணுற வகையில் இருந்துச்சு அப்படின்றாங்க. இதுவும் சரி. இட் ப்ரொவைடட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன் அண்ட் அசோசியேஷன் டு த பீப்புள். மக்களுக்கு பேச்சுரிமையும் எது வேணாலும் செய்யக்கூடிய அந்த உரிமையையும், அவங்க விருப்பப்பட்டது செய்யக்கூடிய உரிமையை இது அளிக்குதுன்றாங்க. இதுவும் சரி. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கிடையாது. இது ஒரு டெப்த்தான அனலைஸ். ஸோ இதன் மூலமாக இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். இது தெரியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா, இந்தியன் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிஸ் விச் ஆர் அவுட் சைட் இந்தியா பட் வில்லிங் டு ஜாயின். ஸோ டெரிட்டரி ஆஃப் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் இருக்கிற இடமா இருந்தாலும், இந்தியன் ஸ்டேட்டாக இருந்தாலும், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும், ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத
அதுக்கு ஒன்றிணைக்குது, எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து ஒரு இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிமொழியை சொல்லுது. ஏன்னா அப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே 2, 3, 4 3 ஸ்டேட்மெண்ட் சரி. 2, 3, 4 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 73. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆனது எப்படி எவால்வ் ஆச்சு, விச் இஸ் த கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 மேட் அ லிமிடெட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொவிஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் எலெக்ஷன் இன் ஃபில்லிங் அப் சம் ஆஃப் த நான் அஃபிஷியல் சீட்னு சொல்கிறாங்க 1892ல. ஸோ இதில் பாருங்க ஒரு வேர்டு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1892ல வந்த ஒரு சட்டமானது லிமிட்டெட் அண்ட் இன்டைரக்டட் ப்ரொவிஷன் ஃபார் யூஸ் ஆஃப் எலெக்ஷன் டு நான் அஃபிஷியல் ஸ்டேட். ஸோ அந்த கவுன்சிலில் சில மெம்பர்ஸை வந்து எலெக்ஷன் மூலமாக வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன்ற வேர்டே வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுவே வந்து தவறு. இந்த எல்லாமே வந்து இன்டெரக்டடாக மூலமாக தான், ஒரு நாமினேட்டட் மூலமாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து எலெக்டட் மூலமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு வார்த்தை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ எலெக்ஷன் அப்படிங்கிறது 1919 மேலே தான் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பைகேமரலிசம் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன் டு த கண்ட்ரி. இதுவும் தப்பு. இந்த எலெக்ஷன் இந்த பைகேமரலிசம் வந்தாலே நமக்கு சொல்லிடலாம். 1919ல் தான் வந்து இந்த கீழவை மேலவைன்னு சொல்லிட்டு 2 கொண்டு வந்திருப்பாங்க. டைரக்ட் எலெக்ஷனும் அப்போ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 provided for the association of Indians with the executive council of viceroy and governors சொல்கிறாங்க. ஸோ இது தவறு. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ 1909ல் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக என்ன, மேலே பார்த்தது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, அட்வைஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த அல்டிமேட் வீட்டோ பவர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இந்தியனில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவர் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு லா மெம்பராக வந்து இந்தியாவை சேர்ந்தவர். முதலாக ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அவர் வந்து அங்கம் வகிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஆல்சோ கிராண்டட் ஃப்ரான்ச்சைஸ் டு அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ இது கரெக்ட். 1919 கொண்டு வரப்பட்ட இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா என்ன, இந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை. ஸோ கிராண்டட் த ஃப்ரான்ச்சைஸ், நாட் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ சில ஓட்டு உரிமையை கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். எல்லாருக்குமான ஓட்டு உரிமை கிடையாது. யாரெல்லாம் சொத்து வச்சிருக்காங்க, யாரெல்லாம் வரி கட்டுறாங்க, அண்ட் பேஸ்ட் ஆன் எஜுகேஷன், யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே வந்து நம்ம பார்த்தோம் 1990 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். அப்போ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் வந்து ஓட்டு உரிமை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்று தான் சரின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸோ சி மட்டும் தான் ஆப்ஷனில் தவறாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின் மட்டும் யாராவது சரியா இல்லையான்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? ஸோ ஆனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4. இது ஆப்ஷனில் ஏதாவது தவறு இருக்குதா, இல்லை நான் மேலே ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த கொஷினுக்கு போவோம். கொஷின் நம்பர் 74. இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்காக வந்து நினச்சிக்கோங்க. இதில் நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். So question number 74. The fundamental rights enshrined in the Indian Constitution are, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்து கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இது சரி. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் குறித்து என்ன மாதிரியான ஒரு அது எப்படிலாம் வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது சாக்ரோசாண்ட் இன் நேச்சர். இந்த சாக்ரோசாண்ட்னா என்னன்னா பர்மனெண்ட் இன் நேச்சர் அப்படின்றாங்க. பர்மனெண்ட் நேச்சர் கிடையாது. ஏன் பர்மனெண்ட் நேச்சர்னு சொல்கிறாங்க நம்ம பார்ப்போம். கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டர்ன் ஆகும்பொழுது அப்போ சொல்லியிருப்பாங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்து வச்சுக்கிறது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு தெரியும் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து 44th அமெண்ட்மெண்ட் மூலமாக அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த 44th அமெண்ட்மெண்ட்டா, இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டாச்சுரி ஆக்டாக வந்து மாறிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு ரைட்ஸை வந்து அது பர்மனெண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது வந்து மாறக்கூடியது தான். ஸோ அதனால் இந்த சாக்ரோசாங்க்ட் அப்படிங்கிறது பர்மனெண்ட். ஸோ இது வந்து தவறு. அடுத்து ஜஸ்டிஸியபிள் இன் கோர்ட் ஆஃப் லா. நமக்கு தெரியும்
நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளால முறையிட முடியும், கோர்ட்டுக்கு நம்மளால கொண்டு போக முடியும். ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது நமக்கு அதுதான் வந்து சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு நமக்கான உரிமையை பெற முடியும்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட். அப்சல்யூட் ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, அப்சல்யூட் ரைட்ஸ்னா என்ன, இந்த ஒரு ரைட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் சரியாக வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது. அமெரிக்காவில் அப்சல்யூட் ரைட் அப்படிங்கிறது இருக்குது. என்ன பேச்சுரிமைனா நான் என்னவெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆனால் இந்தியாவில் இட் இஸ் நாட் அப்சல்யூட் பட் குவாலிஃபைட்னா என்ன, குவாலிஃபைட்னா என்ன, இப்போ எனக்கு சத்தமாக வந்து பாட்டு கேட்கறது பிடிக்கும், பாட்டு கேட்கறது சாரி இப்போ வந்து எனக்கு நான் பிடிச்ச தொழில் நான் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு அரசு ஒரு சாராயங்காசுற வேலையை செய்ய முடியுமா, போதைப் பொருட்களை வந்து நீங்கள் விற்கக்கூடிய வேலையை செய்யுமா? ஸோ அதெல்லாம் வந்து அரசுக்கு எதிரான ஒரு வேலை. இப்போ ஆர்டிகல் 90 யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதே போல் நான் வந்து இந்தியாவில் எங்கே வேணுனாலும் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் வந்து குடிபெயர முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் போய் நம்ம வீடு கட்ட முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து அப்சல்யூட் ரைட்ஸ் கிடையாது. எனக்கு பிடிச்ச நீ ரைட்ஸ்னு கொடுத்துட்டு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி எனக்கு சொத்து வச்சுக்கிற உரிமை இருக்குதுன்றதுனால அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு லேண்டு அக்வயர் பண்ணாலும் இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்கிறதுனால தான் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியா? ஸோ இது சரின்னு கேட்டிருக்காங்க. 2 only. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 75. Consider the following statement with reference to the comparison between the Constitution of India and Government of India Act 1935. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆனது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க. நம்ம பார்த்துருப்போம் 1935 கொண்டு வரப்பட்ட அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்து நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருப்போம். அதே போல் உலக நாடுலேருந்து பல ப்ரொவிஷன்ஸ் எடுத்து தான் கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருப்போம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எதில் அதில் நம்ம எடுத்தோம் அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. இதில் எதில் சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிசம்பிள் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எனுமரேட்டட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு வந்தாலே கட்டாயம் இதில் இது வராது. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது 1976 இந்திரா காந்தி பீரியடில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே சொல்லலாம் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கே போக தேவையில்லை, அப்படியே நம்ம சொல்லிடலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், த போத் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைடட் ரெசிடியூ பவர்ஸ் டு த ஃபெடரல் லெஜிஸ்லேஷன் சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருப்போம் 1935 இந்த பவர்ஸ் வந்து 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் இப்போ இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெசிடியூ பவர்லாம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிடியூ பவர்லாம் ஒன்று ஃபெடரல் லிஸ்ட்டுக்கிட்ட தான் போவோம், இல்லை ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா கவர்னர் ஜெனரல்கிட்ட தான் வந்து போவோம் ரெசிடியூ பவர் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து யாருக்கிட்ட அதிகப்படியான பவர் இருக்கும், ரெசிடியூ பவர்னா என்ன? இப்போ எஜுகேஷன் எடுத்துங்க, எஜுகேஷன் லிஸ்ட், எஜுகேஷனானது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா ஒரே டாப்பிக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து முக்கியமாக இருக்கும். இப்போ நீட் எடுத்துங்க, நீட்டானது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் முடியாதுன்னு சொன்னாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறது தான் வந்து இங்கே வேலிட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரியான பவர் வந்து 1935 வந்து யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னா கவர்னர் ஜெனரல் தான் இருந்தது. அது ப்ரொவின்ஷியல்கிட்டையும் வராது, ஃபெடரல்கிட்டையும் வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. An integrated and single judicial system was adopted by Indian Constitution from Indian Government of 1935. 1935 தான் வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் இப்போ நாம சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த சிங்கிள் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறத நாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து சரியானது. அப்போ வந்து ஆப்ஷன் டி 3 only is the right answer. Question number 76. Which of the following advocated for universal adult franchise during pre-independence period in இந்தியா? அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னா என்ன, எல்லாருக்கும் வயது வந்து எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத யாரெல்லாம் வந்து எந்தெந்த பீரியடில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பில் 1895 இது கரெக்ட் தான். இதில் வந்து நம்ம பெருசாக வந்து நமக்கு இதில் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நானே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கொஷின் பார்க்கும்போது ஸோ இது கட்டாயம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். 1990 தான் வந்து ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நடத்திருந்தாங்க, அப்போ தான் வந்து ஓட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஆனால் இங்கே யூனிவர்சல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வந்து இது தவறு அப்படின்னு சொல்ல வைக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி தான், ஒரு பவுன்சர் கொஸ்டின் தான், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 வந்து கிடையாது. அதே போல் லக்னோ பேக்ட் அப்படிங்கிறது காங்கிரஸ் முஸ்லீம் லீகையும் வந்து ஒன்றிணைக்குதுன்னு தவிர்த்து அது வந்து இந்த ஓட்டுக்காகலாம் எதுவும் வேலையும் செய்யலை. ஸோ அதுவும் தவறு. ஸோ நேரு ரிப்போர்ட்டும்
இந்த சாப்ரோ ரிப்போர்ட்டும் வந்து இந்த மூணுமே வந்து இந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுக்காக பரிந்துரை செஞ்சிச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். சரியா? 3 1 2 3 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 77. Which of the following is the most likely consequence if a person is declared as a designated terrorist under the law unlawful activities Amendment Act 2019? என்ன சொல்றாங்க? ஒரு UAPA ஆக்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன? ஒரு தீவிரவாத தான் வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு தீவிரவாதின்னு என்ன அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் வந்து சரி? அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது. ஸோ அதுதான் வந்து ஒரு தீவிரவாத நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அரசு செய்யப்படுறேன்னா கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதில் வந்து அதில் பொருந்தும், இந்த ஆக்ட் மூலமாக கைது செய்யறவர்களுக்கு பொருந்துன்னு கேட்குறாங்க. த பர்சன் அசட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரோசன் பை த கவர்மெண்ட். இவருடைய சொத்துக்களை வந்து முடக்க முடியுமானா முடக்க முடியாது. இந்த ஆக்ட் மூலமாக இந்த சொத்துக்களை வந்து முடக்க முடியாது, தவறு. யூஎன் கன்வென்ஷன் மூலமாக பண்ண முடியும். இப்போ யூஎன் கன்வென்ஷனில் வந்து இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகளை தீவிரவாதி மூலமாக ஒருத்தர் அரசு ஆயிருன்னா அவருடைய சொத்துக்களை முடக்கலான்றது யூஎன் கன்வென்ஷன். பட் இந்த ஆக்ட் மூலமாக ஒருத்தருடைய சொத்துக்களை வந்து முடக்க முடியாது, இது தவறு. த பர்சன் லாஸ் தேர் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி. ஒருத்தர் இந்த சட்டத்தின் மூலமாக, இப்போ நான் வந்து இந்த சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்படுறேன், என்னுடைய சிட்டிசன்ஷிப்பு ஆட்டோமேட்டிக்காக இழந்துருவனா கேட்டால் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அடுத்து 4வது ஸ்டேட்மெண்ட் பார்த்துருங்க. த பர்சன் குட் ஒன்லி ரிவோக் சச் டெசிக்னேஷன் த்ரூ த ஜுடிஷியல் மீன்ஸ். இப்போ என் மேலே வந்து இந்த சட்டம் பாயுது அப்படின்னா அதை நான் வந்து ரிவோக் பண்ணணும், அதை வந்து நிராகரிக்கணும், நீக்கணும் அப்படின்னா நான் வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. கவர்மெண்ட் மூலமாகவோ இல்லை ஒரு கமிட்டி அமைச்சோ மூலமாகவோ அதனால் ரிமூவ் பண்ண முடியும், இந்த ஆக்டிலிருந்து என்னால் விடுவிச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒன்லி அப்படிங்கிறது தவறு. ஸோ இருக்கிற ஆப்ஷன் 1, த பர்சன் குட் டிடைன்டு ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 180 days வித்தவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் பெயில். 180 நாட்கள் வந்து பெயில் இல்லாமல் என்னால் சிறையில் வைக்க முடியுன்றாங்க, இது தவறு. நார்மலாக வந்து ஒருத்தர் வந்து 15 நாட்கள் வைக்கலாம், அதுக்கு தான் அவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. சில கேசஸில் வந்து முன்னாடியே வந்து பெயில் கொடுத்துருவாங்க. இது தவிர்த்து ஒரு 90 நாளும் வைக்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேசஸில். ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு 180 days வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது சரியானது. ஸோ இதெல்லாமே ஒரு பவுன்சர் கொஸ்டின் தான், அதை பற்றிலாம் கவலைப்படுக்காதீங்க, தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 78. லாஸ் எனக்டட் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஆர்டினன்ஸ் இஷ்யூட் பை பிரசிடென்ட் ஆர் த ஸ்டேட் கவர்னர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து படிங்க. இதில் ஆர்டிகல் 13 மூலமாக நமக்கு கீழே மேலே கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஒரு லா வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லா வந்து இயற்றப்படுது அப்படின்னா, ஒரு சட்டம் இயற்றப்படுதுன்னா அது சட்டத்துக்கு புறமானதா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடியதா இல்லையா, இல்லை கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை அதை அஃபெக்ட் பண்ணக்கூடியதா அப்படிங்கிறத கோர்ட்டு வந்து ஆய்வு செய்யும், ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணணும். ஸோ மேலே இருக்கக்கூடிய சட்டத்தில் எதில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது, ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சொல்லுது. மேலே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸில் எதில் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லாஸ் எனக்டட் பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு பாராளுமன்றமோ சட்டமன்றமோ ஒரு சட்டத்தை ஏற்றுது அப்படின்னா அது அரசியலமைப்புக்கு எதிராகவோ இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம், இது சரி. ஆர்டினன்ஸ் இஷ்யூட் பை பிரசிடென்ட் ஆர் த ஸ்டேட் கவர்னரோ பிரசிடென்ட்டோ ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க அப்படின்னா அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன் லைக் ஆர்டர்ஸ், பைலாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன். ஒரு அரசாங்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது, பைலா பாஸ் ஆகுது, அதை ரிவ்யூ பண்ண முடியுமா? அதையும் பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட்ஸ் மேட் டு த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 38, ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 368 மூலமாக ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமானா அதை பண்ண முடியாது. காரணம் என்ன? ஆல்ரெடி ஒரு புதுசாக ஒரு லா ஏற்றப்படுது அப்படின்னா தான் அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு லா இருக்குது அப்படின்னா அதை அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை பண்ண முடியும். இப்போது நம்ம பார்த்துருப்போம், இந்த வக்புக்கெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ தான் வந்து போனாங்க. ஸோ சில நேரங்கள் இதுதான் நமக்கு டவுட் வரும், இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேகம் அப்படி பார்க்கும்போது இது முடியாது தான், ஸோ அப்படின்னு நினச்சிக்கலாம். இன் சம் கேசஸ் இதெல்லாம் வந்து நம்ம கையிலே கிடையாது, யூபிஎஸ்சி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் படித்தது. பட் ஆனால் அதுவே சில விஷயங்களை வயலேட் பண்ணுது அப்படின்னா அது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம படித்தது வரைக்கும் இது முடியாதுன்னே நம்ம வச்சுக்குவோம். அன்கோடிஃபை பர்சனல் லாஸ், ஒரு பர்சனல் லாஸ்னால் என்ன? இப்போ நான் ஒரு சட்டம் ஏற்றுறேன், இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே யாரும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் லா. அதே போல் சாதி மத அடிப்படையில் யாரும் வந்து
நம்ம ஆர்டிகல் 14 பார்த்துருப்போம் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 15ல் நம்ம சொல்லியிருப்பாங்க, சாதி பேஸ்டு அந்த கேஸ்ட் ரிலீஜியன் செக்ஸ் இது தாண்டி இது 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 பேஸ் பண்ணி யாரையும் வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. பட் ஆனால் என் கம்பெனியில் வேலை செய்கிறவங்கள நான் அப்படி பார்த்து எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஷின் பண்ண முடியாது இல்லையா, அதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ கம்பெனியில் போகிறோம், கம்பெனியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில், அதை போய் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 3 தான் வந்து சரியானது, ஒன்லி 3 பி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 79. கொஸ்டின் நம்பர் 79. when no single party attains a ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது, பிரசிடென்ட் ரூலை வந்து சொல்லுது. ஒரு மாநிலத்தில் ஒரு பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கிரைடீரியா இருக்குது. ஸோ அந்த கிரைடீரியா குறித்து கீழக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் வந்து இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. when no single party attains a majority after the general election to the state assembly. இப்போ இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது எந்த கட்சிக்குமே வந்து மெஜாரிட்டி வரல அப்படின்னா அங்கே ஒரு தொங்கு சட்டமன்றம் ஹங்கில் கவர்மெண்ட் வந்து வரும். ஸோ இந்த ஹங் கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். when a constitutional direction of the central government is disregarded by the state government. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த சில வழிகாட்டுதல்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் அது ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கே பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரனா கொண்டு வரலாம். பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் டைரக்ஷன் தான். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இந்த புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வாங்கன்றாங்க, அமுல்படுத்தினாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் முடியாதுன்றாங்க. ஸோ அதுக்காகலாம் வந்து கொண்டு வர முடியாது. ஒன்லி கான்ஸ்டியூஷனல் டைரக்ஷன். கான்ஸ்டியூஷனல் டைரக்ஷன்னா என்ன, ஒரு செக்யூலர் ஸ்டேட்டாக வந்துருக்கணும், மக்கள் எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டைரக்ஷன். சரிங்களா. ஸோ இது வந்து மீறும்போது கொண்டு வரலன்றாங்க. இது சரி. வேர் த ரூலிங் பார்ட்டி என்ஜாயிங் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் அசம்பிளி ஹஸ் சஃபர்டு மேசிவ் டிஃபீட் இன் த ஜெனரல் எலெக்ஷன் டு த லோக்சபான்றாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது, பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது. ஸோ அதில் வந்து இதே டிஎம்கே வந்து அதில் தோத்துடுறாங்க, மெஜாரிட்டி இல்லாமல் போகுது, ரொம்ப அடி வாங்குறாங்க. 39 சீட்டில் 2 சீட்டு தான் வந்து வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை. நீங்கள் அதை இப்போ நாங்கள் பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வரணும், நீங்கள் சட்டமன்றத்தை கலைங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க ஸ்டேட்டில் அவங்களுக்கான பவர் இருக்க தான் செய்யுது. ஸோ இதில் தோத்துட்டாங்கிறதுக்காக அதை நம்ம பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 4வது ஸ்டேட்மெண்ட், when severe allegations are made about corruption within the state machinery. இப்போ நம்ம பார்த்துருப்போம், திமுகவை ஒரு ஊழல் கட்சி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வரணும். டிஎம்கேவை சொல்லுவாங்க, ஏடிஎம்கேவை சொல்லுவாங்க. ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது ஊழல் செய்யுதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலலாம் வந்து பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ இது சரி கேட்டிருக்காங்க. 1 and 2, only 2 B is the right answer. Last question, with reference to removal of judge of the Supreme Court of India, consider the following statement. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 125 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் டீடைல்டு ப்ரொசீஜர் ஃபார் த ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் தப்பு. இந்த டீடைல்டுன்னு வார்த்தை இருக்குது இல்லையா, ஸோ இந்த டீடைல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதா தப்பு. இது மாதிரி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து டீடைல் ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து தவறு. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேன் பி ரிமூவ்டு ஒன்லி ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. ஸோ அவருடைய செயல்படத்துலையும் அவருடைய கெப்பாசிட்டிலேயே வந்து ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் அவளை ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். ஸோ இது தவறு, இது சரி. A motion for removal of Supreme Court judge must be passed within a effective majority in both houses of parliament. எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது 2/3 மெஜாரிட்டியிலே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். 2/3 மெஜாரிட்டினா என்ன, இப்போ நம்ம பார்த்துருப்போம், இந்திய லோக்சபாவில் இருக்கக்கூடிய அன்றைக்கி யார் ப்ரெசென்ட் ஆகிறாங்களோ, உதாரணத்துக்கு ஒரு 530 எம்எல்ஏக்கள் வந்து இருக்கிறாங்க. ஒரு 530 எம்எல்ஏக்கள், 545 எம்பிஸ் வந்து இருக்கிறாங்க. எம்பிஸ், ஸோ 540 எம்பிஸில் அன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் ஒரு 520 பேர் தான் வந்திருக்காங்க. சரிங்களா. இந்த 520 பேரில் 2/3 வந்தாலே நமக்கு போதும். 2/3 வந்து ஓட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது ஓகே. ஆனால் எஃபெக்டிவ் மெஜாரிட்டினா என்ன, இந்த 545 பேரில் 545 பேரும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதில் வந்து 2/3 வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஸோ அது கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க, ஒன்லி 1 A இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இந்த கிளாஸில் நாம் பாலிட்டியில் ஒரு 10 கொஷின் பார்த்துருப்போம். ஸோ இந்த 10 கொஷின்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா.
ஸோ இந்த டாப்பிக்லாம் புத்தகத்தை எடுத்து ஒரு வாட்டி இந்த டாப்பிக்லாம் ஒரு வாட்டி க்ரோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டுனா புத்தகத்தில் அப்படியே நோட் பண்ணி திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.